வணக்கம். இந்த வீடியோவில் 3 தரமான தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து புகையின் விழா. இந்த படத்தோட ரேட்டிங் என்னென்னா 10க்கு 6.4. சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையும் அவைலபிளாக இருக்குது. 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டர். அவரும் அவரோட மனைவியும் நைட் டைமில் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கதையை மூவ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கார் ஆக்சிடெண்ட்டில் அவரோட மனைவிக்கு ஞாபக மறதி பிரச்சனை வந்துடும். பலத்த காயங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் அது சரியாகி பார்த்தா ஒரு ஞாபக மறதி பிரச்சனை மாதிரி வந்துடும். என்ன நடந்தாலும் அதை மறந்துடுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால எல்லா மெடிசனுமே கொடுத்து அவரோட வீட்டிலேயே வந்து அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தேனியிலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, தேனியிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட ஒரு பொண்ணை காணோம். அதனால் சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது காணாமல் போன அந்த பொண்ணுக்கு பின்னாடி உங்கள் மனைவி தான் போயிருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க எதுக்காக அங்கே போனாங்க, அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். பெரிய லெவலில் அடல்ட் கண்டனும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் செம்ம ஒர்த்தான படம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். இப்போ 2வது படம், இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இது வந்து 2019 ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 8.2. படம் செம்ம ஒர்த்தான படம். இது வந்து C5 ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் தமிழ் டப்போடு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். சரி, அவங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க அக்கா புருஷன் இவங்க 2 பேருமே இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. பார்டரில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வருது. இதனால் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாப்புல. அம்மாவை பார்த்துட்டு நான் வந்து பக்கத்துலேயே ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த டைமில் அங்கே வந்து இது வந்து ஒரு உண்மை சம்பவம் சொன்னோம்ல, இது உண்மையாகவே நடந்த விஷயம் தான். 2016 நடந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்தியன் ஆர்மி எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலையில் தீவிரவாதிகள் ஒரு 4 பேர் உள்ளே வந்து கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுறாங்க எல்லாரையும். அதில் வந்து ஒரு 19 பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க, வீரமரணம் அடைஞ்சிடறாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா புருஷனும் ஒருத்தர். இதனால் நம்ம ஹீரோ வந்து திரும்ப வந்து அந்த 4 தீவிரவாதிகள் அவங்கள கொண்டுருவாங்க. ஒரு 6 மணி நேரம் ஃபைட்டில். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டுருவாங்க. ஆனால் இதை யார் ஹேண்டில் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து ரெடி பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வந்து தாக்கிட்டு திரும்ப வந்துடுறது அந்த மாதிரி. ஆனால் போனால் தான், செத்தா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பயங்கரமாக இருக்கும் படம். நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். படம் செம்ம ஒர்த்தான படம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வது படம் வந்து தங்கல். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, அந்த படத்தை நான் இவ்வளோ நாளாக பார்க்கல. நீங்கள் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இது ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். இது வந்து ரேட்டிங் வந்து 8.3 10க்கு ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசுலேயே ஒரு மல்யுத்த வீரராக இருக்கார். அவர் ஸ்டேட்டு இந்த மாதிரி லெவலெல்லாம் பெரிய லெவலில் நல்லா ப்ரைஸ் அடிச்சுட்டு, ஆனால் ஒரு சில காரணங்களால் அவரால் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்காம போயிடுது. அதனால் அவரோட எண்ணம் என்னென்னா, நமக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையனை வந்து நல்லா பயிற்சி பண்ணி மல்யுத்தத்தில் ஒரு இந்தியாவுக்காக ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் அவரோட துரதிர்ஷ்டமோ என்னமோ, அவங்களுக்கு பிறந்தெல்லாம் பொம்பளை பிள்ளையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் 2 பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுங்களை வந்து சரி எல்லாரும் போல் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் தான் தெரிய வரும், அந்த 2 பொண்ணுங்களும் மல்யுத்த வீரருக்கு பயங்கரமான பொண்ணுங்க. அவங்கள ரெடி பண்ணியே நம்ம வந்து அதாவது அந்த இந்தியாவுக்கான தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ரெடி பண்ணுவார், பயிற்சியும் கொடுப்பார். அவர் தங்கப்பதக்கம் வாங்கினாரா, அவரோட ஆசையை நிறைவேற்றிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். ஆனால் படம் செம்ம ஒருதான படம். நான் படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு மணி நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு கூட தூங்கிடுவேன். ஆனால் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் படத்தை வைக்கவே முடியல. படம் பார்த்து முடிச்சுட்டு தானே அந்த படத்தையே வந்துட்டு, அதாவது நான் தூங்கினேன். அது மாதிரி படம் செம்ம ஒருத்தன படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.